ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஈவல் நல்லா வேன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டே 1. I am SPB Gaming and I am going to be good. ஒரு ரூமை விட்டு வெளியில் போகிறதுக்கு உட்காந்து லெட்டர் எழுத சொல்கிறானுங்க. I am going to be goodனு. ஓகே, எப்பயும் போல் ஸ்மால் கேப்பில் எடுத்து ஃபஸ்ட்டு கரண்ட்டு கொடுப்போம். கிச்சனுக்கு போய் ஓகே, இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. இந்த கிளவி எப்பயும் போல் கீழே உட்காந்து முக்கிட்டு இருக்கு. இதுக்கு வேறு வேலை இல்லை, அவனா ஜண்டாமந்திரம் போடும். சரி, எங்கே இருக்குது ஸ்மால் கேபிள் எங்கே இருக்குது? அந்த இருக்குங்க ஸ்மால் கேபிள். சரி, எடுக்க சொன்னால் கதவை போட்டுறியாம இருங்க. ஓகே, ஸ்மால் கேபிள் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுது கிளவி? இப்போ டான்ஸா? இவ்வளோ நேரம் முக்கிட்டு இருந்துச்சு, இப்போ என்னென்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. சரி, கிளவி இப்போதைக்கு டான்ஸு தான் ஆடுது. அதனால் இங்கே வந்து இந்த பட்டன் அமைக்கிக்குவோம். அப்போ தான் எல்லா இடமும் திறக்கும். இப்போ மேலே அந்த இடத்துல திறந்துருக்கும். இந்த சைடு எனக்கு தெரிஞ்சு எல்லோ கீ இருக்க வாய்ப்பு இருக்குங்க. நமக்கு எல்லோ கீ வேறு வேணும். இதுக்குள்ளே இல்லைங்க, வேற எங்கே எல்லோ கீ இருக்கும்? சரி, இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு நம்ம ஒழுங்காகவே பார்க்கல. இதுக்குள்ளே எல்லோ கீ இருக்கா? இதுக்குள்ளேயும் இல்லை. இங்கே 4 கபோர்டு இருக்குது. இதுக்குள்ளேயும் இல்லை. ஓகேங்க, இப்போ ஒரு ஃபோட்டோவை தள்ளி விட்டாச்சு. கிளவி வருமே, வந்துருச்சுங்க இந்த பேய். சரி, நம்ம அப்படியே அது வந்தோடனே கீழே குதிச்சிருவோம். என்னடா இன்னும் ஆளை காணோம்? வருதா இல்லையா? ஐயோ, திடீர்னு வந்துடுச்சுங்க. ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிச்சிட்டோம். செகண்ட் முன்னாடி போய் என்னடா வரலையே அப்படின்னு பார்த்துருந்தேன்னா நச்சுன்னு சுற்றியில் எடுத்து நடுமண்டையிலே அடிச்சிருக்கோம். ஓகே, இந்த ட்ராயரில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இதுலேயும் இல்லை. இப்போ வீம்புக்குள்ளேயே இந்த ஃபோட்டோவை தள்ளி விடுவோம். அப்போ தான் ஈவல் நாள் இந்த சைடு வருமா, நம்ம அப்படி கூடி ஓடிடுவோம். சரி, இந்த கபோர்டில் ஏதாவது இருக்குமா? இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. சரிங்க, இப்போ ஈவல் நான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். எங்கடா ஆளைக்கானோம். சரி, சும்மா இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கிட்ட ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபோன் நம்பர் கிடச்சிருக்குங்க. ஃபோன் நம்பரும் தேவைப்படுமா தெரில. ஏன்னா ஏற்கனவே வேன் இருந்தால் தேவைப்படாது, வேன் இல்லாட்டி தேவைப்படும். சரி, ஈவன் நான் வந்த உடனே ஒரு ஜம்ப்பு. இப்போ அப்படி கூடி வந்துட்டா. ஆமாங்க, சுத்தியல் தெரியுது. கதவை திறந்தோடனே இப்படி ஒரு ஜம்ப்பு. சரி, போயிட்டு வரேன் கிளவி. ஓகே, இப்போ இந்த இடத்துல க்ரோபார் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு இருக்கும். இந்த டேபிளில் வச்சுருப்பானுங்க. ஏன்னா இந்த தடவை இல்லைங்க, அப்படின்னா வேற எங்கேயோ இருக்குது போல். சரி, க்ரோபார் இங்கே இருக்கும். அப்படியே எடுத்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா நம்ம எங்கேருந்து ஸ்மால் கேபிள் எடுத்தோமோ அங்கே இருக்குது க்ரோபாரு. இந்த கேமில் இதாங்க ஒரு நல்ல விஷயம், எல்லா பொருளும் பக்கத்தில் இருக்கும். ஓகே, இப்போ ஈவன் என்னை கூப்பிட்டாச்சு. அவள் அங்கிட்டு போகிறப்ப நம்ம அப்படியே கீழே இறங்கிடுவோம். ஆமாம், போகிறா. இப்போ ரைட்டு நம்ம கீழே இறங்குவோம். சரி, அப்படியே இறங்கி போய் இப்போ சீவருக்குள்ளே என்ட்ரி ஆகணும். சீவர் வழியாக தான் வேன் இருக்கிற இடத்துக்கே போக முடியும். இன்னொரு வழியாகவும் போகலாம். ஆனால் என்ன, அந்த சைடு கீ கேட்கும். சாவி ஈவல் அன்ட்டு இருக்குது. அதை எடுக்கிறதுக்குள்ளே நடுமண்டையிலேயே அடி விழுகும். ஓகே, இப்போ கேப்புக்குள்ளே வந்தாச்சு. கேப்பு வழியாக சீவருக்குள்ளேயும் இப்போ போக போகிறோம். சீவருக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த சீவரில் தண்ணி ரொம்ப பியூராக வேறு இருக்குங்க. சரி, தண்ணியை நம்மளை இங்கே கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்போ அப்படியே இங்கிட்டு கூடி மேலே போனோன்னா வேன் நிற்கிது. ஆனால் அங்கே ஒரு குண்டாத்தி வேறு இருப்பாளே, அவள் பார்த்தாலே கத்திக்கிருப்பா, பயங்கரமாக கத்துவா. அதனால் அவள் தூங்கினோடனே தாங்க போனோம். சரி, அவள் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், தூங்கிட்டாங்க. இப்போ பஞ்ச் ஆஃப் கீஸ் அதை எடுத்து இந்த சைடு இருக்க டோரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ, ஷார்ட்கட்டை. அப்போ திரும்ப சாக்கடை வழியாக வந்துருக்கணும். ஓகே, கதவு திறந்துருச்சுங்க. சரி, இப்போ இந்த பஞ்ச் ஆஃப் கீஸை போட்டுட்டு நம்ம எல்லோ கீயை தேடுவோம். எல்லோ கீ தான் எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே நம்ம ஒழுங்காக பார்த்தோமா, ஏன்னா பக்கத்தில் வேறு வச்சுருப்பானுங்களா. ஒருக்க பார்ப்போம். இந்த சைடு இருக்கா? இந்த சைடு இல்லை. இந்த சைடு இது என்னதுடா, என்னமோ கிளாஸ் மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரில. சரி, அப்படியே நெருப்பில் குதிக்காமல் பார்த்து குதிச்சிருவோம். இவன் வேற பார்த்து குதிச்சாலும் நெருப்பு மேலே ஏறிக்கிருக்கியா. சரி, எங்கே தான் இருக்குது அந்த பஞ்ச் ஆஃப் கீஸ்? ஒருவேளை கக்கூஸில் இருக்கும். இந்த இடத்துலையும் இல்லை. அப்போ எங்கே இருக்கும்? சரி, போய் பார்ப்போம். எங்கேயாவது தான் இருக்கும்.
ஓல்டு புக்கு வேறு, பழைய புத்தகமா? பழைய புத்தகத்தில் ஏன்டா வச்சுருக்கீங்க? இடைக்கி போட்டால் பேரிச்சம்பழமாவது சாப்பிட்லாம். சரி, இங்கே இருக்காது, ஏன்னா அது ஒளியிற இடம். எங்கடா இருக்குது எல்லோ கீ? நம்ம ரூம்லேயும் இருக்காது. ஒருவேளை இந்த சைடு நம்ம ஒழுங்காகவே பார்க்கலங்க. ட்ராயரை ஓப்பன் பண்ணி பார்க்கல, பக்கத்தில் வேறு வைப்பானுங்களா? இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. தொரடாடி அடப்பாவீங்களா? ஏங்க உள்ளே தாங்க வச்சுருக்காங்க, வேறு வேலை இல்லை, எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுருப்பானுங்க. பக்கத்தில் இருக்கவும் இந்த இடத்துல தான் ஒரு பொருள் எடுத்தோமே, அப்போ இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்ம நினப்போம், பார்த்தா இருக்கும். சரி, இந்த எல்லோக்கி எடுத்து கீழே போவோம். அடிப்பாவி, நான் கீழே போகலான்னு பார்த்தா இவன் கீழே இருந்து மேலே வந்துருக்கா. இப்போ எதுக்கு கீழே போயிருப்பான்னு தெரில. சரி, இவளும் பின்னாடியே வரா. பின்னாடியே வர்றதும் நல்லதுதா. நம்ம திரும்ப மேலே வரும்போது மேலே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, பின்னாடியே வந்துருக்காங்க. இப்போ எல்லோக்கி எடுத்து இப்போ வேன் நிற்குமான்னு வேற தெரில. வேன் இல்லாட்டி ஒரு பெரிய தலைவலி, திரும்ப ஃபோன் அடித்து கூப்பிடணும். சரி போவோம். இப்போ எல்லோக்கியை மட்டும் யூஸ் பண்ணணும். வேன் இருக்கா? வேன் இல்லைங்க, வேனே இல்லை. சரி பரவாயில்ல, ஒருக்க போய் ஃபோன் அடித்து விட்டு விட்டுருவோம். இப்போ கதவை திறந்தாச்சு. உள்ளே பெயிண்ட் டப்பா தான் எப்பயுமே இருக்கும். சரி, இப்போ மேலே என்ன? இப்போ அந்த காடை தான் எங்கே போட்டேன்னு தெரில. ஐய, திரும்ப எங்கிட்ட தூக்கி போட்டேன்னா அந்த காடை எங்கே போட்டேன்னு தெரிஞ்சால் அதை எடுத்து ஃபோனாவது அடிக்கலாம். சரி பார்ப்போம், இங்கே தான் எங்கேயாவது போட்டிருப்பேன். சரி, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, இதுக்குள்ளேயும் வாய்ப்பு இல்லை. சரி, எங்கடா இருக்குது? இது கீழே போய் பார்ப்போமா? கடைசியில் பார்த்தா அப்போ என்னமோ கிளாஸ் பீஸுன்னு நினச்சேன், பார்த்தா அதான் காடா. அட பாவிங்களா, அங்கே தான் போட்டு வச்சுருந்தேனா? அங்கே எப்போ போட்டேன்னு எனக்கே தெரில. சரி, இப்போ ஃபோன் அடித்தாச்சு, வேன் வந்துடும். வேன் வந்தோடனே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் இந்த ஈவல் நின்று வேறு ரொம்ப நேரமாக ஆளக்காடமா, நம்மளை பார்த்துக்கிருந்தா கூட சரி இங்கே தான் இருக்கான்னு சொல்லலாம். ஆனால் இப்போ எங்கே இருக்கான்னு வேறு தெரில. வேன் வருதுங்க. வேன் வரதுக்குள்ளே நம்மளை பார்த்தா வேற கத்துவாளா? சீக்கிரம் போய் ஒளியுவோம். ஓகே, ஒளிஞ்சாச்சு. நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோன்னு எனக்கு தோணுது, என்னன்னு தெரில. சரி, எல்லா துணியவும் எடுத்து வச்சுட்டு இவள் போயிட்டா. இப்போ எல்லோ பெயிண்ட் எடுத்து இங்கே ஊற்றியாச்சு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஈவனில் வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. நம்ம போட்ட சவுண்டுக்கு இப்போ வருவான், மற்ற நேரம் மட்டும் வரமாட்டா. இவள் வேற இந்த சைடு போகிறா. இவன் முழிச்சிட்டாலே. சரி, இவள் அடுத்து தூங்குறதுக்குள்ளே ஈவனாலும் போயிட்டா. ஒரு வழியாக போகலாட்டி நமக்கு பெரிய தலைவலியாக இருந்திருக்கும். சரி, இவன் எல்லா துணியவும் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு தூக்க போயிட்டாங்க. இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு. வேனில் ஏறி உட்காந்துக்க வேண்டியது தான் இந்த டப்பாக்குள்ளே. சரி, நம்மளும் டப்பாக்குள்ளே உட்காந்தாச்சு. இவளும் கதவு பூட்டியாச்சுங்க. எஸ்கேப் முடிச்சு. சரி, கட்சியில் பார்ப்போம். ஓகே, வேலை எடுக்கிறாளா? என்னடா வேலை எடுக்க இவ்வளோ நேரம் ஆக்குறா? வேலை எடுத்துட்டாங்க ஒரு வழியாக. போகிறோம். வேலையில் போய்க்கு இருக்கும்போது கடைசியாக குப்பை தொட்டியை காமிச்சு முடிக்கிறாங்க இந்த கேம் பிளேவை. அவ்வளோதாங்க, கெத்தாக இந்த எஸ்கேப்பை பிடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ்.